அசல் தங்கக்கட்டி என கூறி ஒரு ஆடவரிடம் 32,000 ரிங்கிட்டை மோசடி செய்த குற்றச்சாட்டை இரு ஆடவர்கள் மறுத்து விசாரணை கோரியுள்ளனர். பினாங்கு ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முறையே 33, 42 வயதுடைய இருவர் மீதும் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இரு தங்க கட்டிகளை காட்டி சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இறக்குமதியான சொக்க தங்கம் என 64 வயது முதியவரை இருவரும் நம்ப வைத்துள்ளனர். மீ கோரிங் விற்பனையாளர் மற்றும் சாவி செய்பவரான இரு சந்தேக நபர்களும் ஜூன் 13, 14 ஆகிய இரு தேதிகளில் சிப்ராங் பிராயில் உள்ள அடகு கடையில் வைத்து அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. இருவரும் தலா 14,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். வழக்கு அக்டோபர் 9ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு வருகிறது. குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஓராண்டு முதல் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் பிரம்படியும் அபராதமும் விதிக்கப்படலாம்.